முதல் முறையாக ஒரு வில்லன் நடிகர், தமிழ் வில்லன் நடிகரின் மகன் கைது செய்யப்பட்டார் என்பது தமிழ் துறையிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காட்டாங்குளத்தூரில் அந்த போதை மாத்திரை வைத்திருந்த மாணவர்களை கைது செய்து விசாரித்த பொழுது அவர்கள் அடிக்கடி பேசிய போன் நம்பர் பிரபல வில்லன் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பன்முகம் கொண்ட மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் அலிகான் என்பது தெரிய வந்தது. துக்ளக் அலிகானை பற்றி விசாரித்த பொழுது அவரும் போதை மாத்திரை பயன்படுத்துவார், போதை மாத்திரை விற்பனை செய்கிறார் என்ற தகவல் உறுதியாக தெரிந்தது போலீசாருக்கு. துக்ளக் அலிகான் கைது செய்யப்படுகிற பொழுது நடிகர் மன்சூர் அலிகானும் இந்த வீட்டிலே இருந்திருக்கிறார். இதில் வேற எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சொந்த ஜாமீனில் விட்டு விடுவார்கள். இந்த கொலை வழக்கு, போதை வழக்குலாம் ஜாமீனில் விட முடியாத வழக்குகள் பதிவு செய்யப்படும். அந்த அடிப்படையிலே ஜாமீனில் விட முடியாத வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் மன்சூர் அலிகான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சான்றோர் குரல் யூடியூப் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. மெட்பெத்தடமின் போதை மாத்திரை பயன்படுத்தியதாகவும் விற்றதாகவும் மன்சூர் அலிகான் மகன் கைது. பொதுவாகவே இந்த போதை மருந்து எதனால் அதிகமாக விற்பனையாகிறது என்று சொன்னால், ஆரம்பத்தில் சாராயம் கள்ளுக்கடைகள் திறந்திருந்தன. அந்த சாராயம் கள்ளுக்கடைகளில் அதிகமான ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாராயம் அழுகி போன பழங்கள் ஆகியவற்றிலும் தயாரிக்கிறது என்று சொல்லுவார்கள். கல் தென்னங்கல், ஈச்சங்கல், பனங்கல்னு பல முறையாக இருந்தது. அது மருந்தே உணவு என்று கூட சொல்லுவார்கள். அது போதை மருந்தில் சேர்க்கப்படாது. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற பீர், பிராந்தி, விஸ்கி, ரம் போன்ற பொருட்கள் விற்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மதுவிலக்கை ரத்து செய்து கள், சாராயம், பிராண்டி விற்பனைக்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தன்னுடைய உயிர் கொள்கையாக இருந்த அந்த மதுவிலக்கை ரத்து செய்துவிட்டு மதுவை அறிமுகப்படுத்தினார் முதல்வர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் தொடர்ந்து அது ஜெயலலிதா அரசிலும், ஜானகி அரசிலும், கலைஞர் அரசிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலும் அரசே மதுபானங்களை விற்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியானது. என்னென்னா, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் போதை மருந்தை உட்கொள்கிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டு போதை மாத்திரை, கஞ்சா என்ற வகைகளை பயன்படுத்துகிறார்கள். இதை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று ஒரு தகவல் எச்சரிக்கையாக வந்தது. அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் எல்லா கல்லூரிகளிலும் சோதனை நடந்தது. ஆரம்பத்தில் ஜே.ஜே. நகரில் இருக்கிற ஒரு கல்லூரியிலே சோதனை நடத்திய பொழுது பள்ளி மாணவர்கள் மெட்பெத்தடமின் என்ற மாத்திரையை பயன்படுத்தியது தெரிந்தது. கல்லூரி மாணவர்களை 4 பேர்களை போலீஸார் கைது செய்தார்கள். அவருடன் கஞ்சா பொட்டலமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களுக்கு கஞ்சா மற்றும் மெட்பெத்தடமின் என்ற மாத்திரையை விற்பனை செய்தது துணை நடிகை மீனா என்பது தெரிய வந்தது. இப்போது துணை நடிகை மீனா புழல் ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் துணை நடிகை மீனாவை வைத்து போலீஸார் எந்தெந்த நடிகர்கள் இந்த போதை மாத்திரைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை துருவி துருவி விசாரிக்க தொடங்கியது. அப்போதுதான் காட்டாங்குளத்தூரில் உள்ள பெரிய கல்லூரி வளாகத்திலே நிறைய மாணவர்கள் கஞ்சா அடிக்கிறார்கள், அதே போல் மெட்பெத்தடமின் என்ற போதை மாத்திரையும் பயன்படுத்துகிறார்கள் என்ற தகவல் வந்தது. காட்டாங்குளத்தூரில் பிடித்து அந்த போதை மாத்திரை வைத்திருந்த மாணவர்களை கைது செய்து விசாரித்த பொழுது அவர்கள் அடிக்கடி பேசிய ஃபோன் நம்பர் பிரபல வில்லன் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பன்முகம் கொண்ட மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் அலிகான் என்பது தெரிய வந்தது.
மெல்ல துக்ளக் அலிகானை பற்றி விசாரித்த பொழுது அவரும் போதை மாத்திரை பயன்படுத்துவார், போதை மாத்திரை விற்பனை செய்கிறார் என்ற தகவல் உறுதியாக தெரிந்தது போலீஸாருக்கு. இதைத் தொடர்ந்து அலிகான் வீட்டுக்கு நேரடியாக சென்று போலீஸார் கைது செய்தனர். துக்ளக் அலிகான் கைது செய்யப்படுகிற பொழுது நடிகர் மன்சூர் அலியானும் இந்த வீட்டிலே இருந்திருக்கிறார். இதில் வேறு எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சொந்த ஜாமீனில் விட்டு விடுவார்கள். இந்த கொலை வழக்கு, போதை வழக்குலாம் ஜாமீனில் விட முடியாத வழக்குகள் பதிவு செய்யப்படும். அந்த அடிப்படையில் ஜாமீனில் விட முடியாத வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் மன்சூர் அலியான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாத பாப்பா ராத்திரி போடுவாளாம் தாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியாதவராகத்தான் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு துக்ளக் அலிகானை மருத்துவ பரிசோதனை செய்த பொழுது அவரும் மெட்டுபெத்தேட்டமின் மாத்திரை போடுபவர், கஞ்சா குடிப்பவர் என்பது உறுதியாக தெரிந்தது. இதன் பிறகுதான் மன்சூர் அலியான் மகன் துக்ளக் அலிகானை கைது செய்து போலீஸார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சோதனைகள்லாம் வடநாட்டில் தான், குறிப்பாக பெரிய பெரிய நட்சத்திர நடிகர்கள், கோடிகளிலே சம்பளம் வாங்குகிற நட்சத்திர நடிகர்கள் வீட்டில் தான் இந்த மாதிரி நடக்கும். சிலரை கைது செய்வார்கள், அப்புறம் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்பார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் சில வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு நடந்து வருகின்றன. முதல் முறையாக ஒரு வில்லன் நடிகர், தமிழ் வில்லன் நடிகரின் மகன் கைது செய்யப்பட்டார் என்பது தமிழ் துறையிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, துக்ளக் அலிகானை ரகசிய அறையில் வைத்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை நகர போலீஸார். அவரை விசாரித்தால் எந்தெந்த நடிகர் வெளிநாட்டு போதை மாத்திரைகளை போடுகிறார்கள், கஞ்சா பயன்படுத்துகிறார்கள், யார் இதற்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிய வரும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஆந்திராவிலிருந்து ஒரு கும்பல் விற்பனை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இப்போது யார் எந்தெந்த நடிகர்கள் பயன்படுத்துகிறார்கள், யார் விற்கிறார்கள் என்ற தகவலை துருவி விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை நகர போலீஸார். இதிலே பல நடிகர்களும் சிக்குவார்கள் என்பது உறுதியாக தெரிகிறது. அப்போது தண்டவாளம் வண்டவாளத்தில் ஏறி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். பொதுவாக இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வது பாராட்டுவதற்கு என்பதுதான் நம்முடைய சேனல் கருதுகிறது. சான்றோர்கள் சேனல் போதை மருந்து பயன்படுத்துகிற நடிகைகளை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவர்களை கைது செய்து கூண்டிலேற்றி உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறது. சான்றோர் குரலின் கோரிக்கையை தமிழக அரசும் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலினும் கவனித்து எங்களின் கோரிக்கையை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. போதையை ஒழித்துவிட்டால் நிச்சயமாக சட்ட எண்ணிக்கை குறையும். போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாகத்தான் கொலைகள் அதிகமாக நடக்கின்றன. நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலை குற்றங்களிலே ஈடுபடுகிற அத்தனை பேரும் மிதமிஞ்சிய போதையில்தான் கொலை குற்றங்களிலே ஈடுபடுகிறார்கள். நீங்கள் சமீபத்திலே வட சென்னையிலே கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதில் கூட அந்த மிதமிஞ்சிய போதையில்தான் அந்த கொலை தாக்குதல் நடந்திருக்கிறது என்பது தெளிவாகி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அனைத்து ரவுடிகளுமே போதையை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே சமயத்தில் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் டீடோட்டலர், மது அருந்தாதவர் என்று அவருடைய சுற்று வட்டாரத்தில் விசாரித்ததிலிருந்து தெரிய வருகிறது. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் பங்கு பிரிக்கும்போது கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் மது விருந்து தான். மது விருந்தில் தான் அந்த கான்ட்ரவர்சி ஆஃப் மூடு கிரியேட் ஆகுது.
பங்கு பிரிக்கும் போது எனக்கு இவ்வளவு குறைஞ்சிட்டு உனக்கு இவ்வளவு குறைஞ்சிட்டு என்று சொல்லி தான் அந்த கொலை குற்றங்கள் நடக்கின்றன. எனவே தான் நம்முடைய இதழ் சார்பில் தெளிவாக சொல்கிறோம், இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டால் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு குற்றங்கள் குறையும் என்பது நமது நம்பிக்கை. நேயர்களே, இதுபோன்ற புத்தம் புதிய தகவல்களுக்கு சான்றோர் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உற்றார் உறவினர் நண்பர்கள் அத்தனை பேரையும் சான்றோர் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.